ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நெத்திலி கருவாட்டு குழம்பு செய்ய போகிறோம். வாங்க நெத்திலி கருவாட்டு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் வச்சுக்கலாம். கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு தாளிச்சிக்கலாம். தாளித்த பிறகு கட் பண்ண 3 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, நசுக்கின 5 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கலாம். இப்போது சுத்தம் பண்ண நெத்திலி கருவாடை சேர்த்து எண்ணெயில் வதக்கலாம். இப்போது கட் பண்ண 4 தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து தக்காளி சாஃப்டாக வர வரையும் வதக்கலாம். இப்போது கட் பண்ண 4 கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய், 2 உருளைக்கிழங்கு சேர்த்து காய் சாஃப்டாக வர வரையும் எண்ணெயில் வதக்கலாம். எண்ணெயில் வதக்கின பிறகு 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பெரிய எலுமிச்சை அளவு புளியை கரைச்சி புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். குழம்பு சுவைக்காக ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். சேர்த்து காய் வேக வச்சுக்கலாம். இப்போது காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது சுவையான நெத்திலி கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மேலே கொத்தமல்லி சேர்த்து ஒயிட் ரைஸோட சூடாக பரிமாறுங்க. சும்மா அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.